ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்கடி. பாறை மீன் வாங்கியாச்சு. முழுசாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு கட் பண்ண தெரியும், க்ளீன் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால தைரியமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரே மீன் தான், பெரிய மீனாக வாங்கியாச்சு. கட் பண்ணியாச்சு பாருங்கள். மீன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நாக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தலையே கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பீஸ் மாதிரி தான் வந்துச்சு. கட் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து ஒரு 4 பீஸ் வந்து கறிக்கு வச்சுட்டு ஒரு 4 பீஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நாலு பீஸ் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு முழு தக்காளியை நல்லா பிழிஞ்சு இந்த ஜூஸ் அது மேலே ஆட் பண்ணுறேன். 4-5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஓகே, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வால் பக்கம் மட்டும் நல்லா அந்த மாதிரி கீறி விட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது நல்லா சால்ட்டெலாம் மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது இந்த மிச்சம் இருக்கிற அந்த தலை 2-3 துண்டு இதெல்லாம் வந்து ஃபிஷ் கறிக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஃபிஷ் கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இந்த மீன் தலை மிச்சம் இருக்கிற அந்த பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். மேங்கோ பீஸ், இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து தோல் சீவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா கொதித்ததும் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடும். எப்படி இருக்குது பாருங்கள், ஃபிஷ் கறி கொதிச்சிட்ருக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் நம்ம பீட்ரூட் பொரியலுக்காக ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபிஷ் கறி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சாச்சு. இப்போ பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ரூட் பொரியலுக்கு. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் சால்ட்டு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எந்த பொரியல் செஞ்சாலும் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வைக்க வேண்டியதுதான். இப்போது இன்னொரு அயன் கடாயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி
மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ண போகிறேன். இரும்பு தோசைக்கல் கடாயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா மசாலாவோட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஒட்டாமல் வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் சிவந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். மீன் கொஞ்சம் கூட நமக்கு இந்த அயன் கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது ஃபிஷ் ஃப்ரை. டொமேட்டோ ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட அந்த லைட்டான அந்த புளிப்பு எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு உப்பு பிடிச்சிரும் ஃபிஷ்ஷில், அதனால தான் அதை ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் கொஞ்சம் கூட உடையில பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம எந்த பக்கம் ஃப்ரை பண்ணாலும் ஒட்டவே ஒட்டாது. எல்லா பக்கமும் மசாலா வந்து இல்லாத அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த பீட்ரூட்டில் தண்ணியெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணிடுச்சு பாருங்கள். பொரியலுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் துருவல் தூவி பீட்ரூட் பொரியலை முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அமர்க்கிழமை சாப்பிட்டு போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.